வணக்கம். இது சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்பெயின் எல்லையில் வரலாறு காணாத புலம்பெயர்ந்தோர் அத்துமீறல், அதிரும் ஐரோப்பிய ஒன்றியம், கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்திய இத்தாலி, பிரான்ஸ். ஈரானுக்கு எதிராக அமெரிக்க இஸ்ரேல் கூட்டாக பெரிய அளவிலான தாக்குதலுக்கு திட்டம். ஈரானுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கை, அமெரிக்கர்களுக்கு தூதரகங்கள் அவசர எச்சரிக்கை. உக்ரைன் மீது ரஷ்யா மீண்டும் கொடூர வான்வழி தாக்குதல், 9 பேர் பலி, வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயலிழந்ததாக அதிபர் ஜெலன்ஸ்கி கவலை. 2026 ஜூலை மாத இறுதியில் வட ஆப்பிரிக்காவில் உள்ள ஸ்பெயினின் தன்னாட்சி பகுதியான செவுட்டாவிற்குள் ஒரே நாளில் சுமார் 50,000 முதல் 60,000 மொரோக்கோ புலம்பெயர்ந்தோர் சட்டவிரோதமாக நுழைய முயன்றனர். கடலில் மூழ்கி 67க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த இந்த சம்பவம் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு இடையே பெரும் அரசியல் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தங்குமிட வசதி மற்றும் உணவு பற்றாக்குறை காரணமாக பெரும்பாலான புலம்பெயர்ந்தோர் மீண்டும் மொரோக்கோவிற்கே திரும்ப தொடங்கியுள்ள போதிலும் இந்த நிகழ்வு ஐரோப்பாவின் எல்லை பாதுகாப்பு மற்றும் குடியேற்ற கொள்கைகளின் பலவீனத்தை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. ஸ்பெயின் உச்ச நீதிமன்றம் கடல் வழியாக புலம்பெயர்ந்தோரை மொரோக்கோவிற்கு திருப்பி அனுப்ப முடியாது என அளித்த தீர்ப்பை தொடர்ந்து சமூக ஊடகங்களில் பரவிய தவறான வழிகாட்டல்களை இளைஞர்களை எல்லையை கடக்க தூண்டின. மொரோக்கோவில் 15 முதல் 24 வயதுக்குட்பட்ட இளைஞர்களில் 25% பேர் வேலைவாய்ப்பு அல்லது கல்வியின்றி இருப்பது இந்த ஆபத்தான பயணத்திற்கு முக்கிய காரணியாக அமைந்தது. வரலாற்று ரீதியாக செவுட்டா மற்றும் மெலிலா பகுதிகளை ஸ்பெயினின் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளாக பார்க்கும் மொரோக்கோ இந்த ஊடுருவலை தடுக்க தீவிர நடவடிக்கை எடுக்கவில்லையோ என்ற ஐயம் எழுந்துள்ளது. இத்தாலி ஸ்பெயினில் இருந்து வரும் விமானம் மற்றும் கடல்வழி பயணிகளுக்கு 30 நாட்களுக்கு எல்லை கட்டுப்பாடுகளை தற்காலிகமாக மீண்டும் அமல்படுத்தியுள்ளது. பிரான்ஸ் ஸ்பெயினுடனான தனது எல்லைகளில் சோதனைகளை தீவிரப்படுத்த உத்தரவிட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் விதிகளை மீறி யாரும் நுழைய முடியாது என உர்சுலா வான் டெர் லேயன் எச்சரித்துள்ள நிலையில் அவசர கூட்டத்தை கூட்ட ஸ்பெயின் கோரியுள்ளது. டொனால்ட் ட்ரம்பும் ஸ்பெயினின் தாராளமய குடியேற்ற கொள்கைகளை இந்த அத்துமுறலுக்கு காரணம் என சாடியுள்ளனர். வலதுசாரி எதிர்க்கட்சியான வோக்ஸ் தலைவர் சாண்டியாகோ பிரதமர் பெட்ரோ சான்ஸை துரோகி என்று கடுமையாக விமர்சித்து உள்ளார். ராய்டர்ஸ் மற்றும் CNN தரவுகளின் அடிப்படையில் எழுதப்பட்ட இச்செய்தி புலம்பெயர்ந்தோர் ஸ்பானிய அரசு மற்றும் சர்வதேச தலைவர்கள் என அனைத்து தரப்பு பார்வைகளையும் சமநிலையுடன் பதிவு செய்துள்ளது. இந்த நிகழ்வு ஐரோப்பிய ஒன்றியத்தில் தீவிர வலதுசாரி அரசியலின் எழுச்சியை மேலும் வேகப்படுத்தும் என்பதோடு ஷெங்கன் சுதந்திர நகர்வு ஒப்பந்தத்தின் எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாக்கியுள்ளது. ஈரானுக்கு எதிரான மோதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் அந்த நாட்டின் முக்கிய எரிசக்தி உள்கட்டமைப்புகள் மீது மிகப்பெரிய அளவிலான குண்டுவீச்சு தாக்குதல்களை நடத்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதேவேளையில் ஈரானின் ஏவுகணை தாக்குதலிலிருந்து இஸ்ரேலை தொடர்ந்து பாதுகாப்பதற்கு தன்னிடம் போதுமான கடற்படை வளங்கள் இல்லை என்று பென்டகனுக்கு அமெரிக்காவின் உயர்மட்ட தளபதி எச்சரிக்கை விடுத்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போர் நிறுத்தத்தை எட்டு முயற்சிகள் தோல்வி அடைந்ததை தொடர்ந்து ஈரானை வீழ்த்தும் நோக்கில் அதன் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் உள்ளிட்ட எரிசக்தி உள்கட்டமைப்புகளை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்த விவாதிக்கப்பட்டு வருகின்றது. வெள்ளிக்கிழமை நடைபெற்ற அமெரிக்க அமைச்சரவை கூட்டத்தில் தெஹ்ரான் நகரம் முழுவதும் மின்சாரத்தை துண்டிப்பது மற்றும் பிற முக்கிய உள்கட்டமைப்புகளை முடக்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக CBS நியூஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானை சரணடைய செய்யும் நோக்கில் புதிய தாக்குதலை தொடங்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளதாக தி வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் தெரிவித்துள்ள நிலையில் தாக்குதலுக்கான இறுதி ஒப்புதலை ட்ரம்ப் இன்னும் வழங்கவில்லை என்றும் இதுகுறித்து தகவல் தங்களுக்கு வழங்கப்படவில்லை என்றும் சில அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகின்றது. ஈரானுடனான 5 மாத கால தீவிர மோதலுக்கு மத்தியில் அமெரிக்க கடற்படையின் திறனை தாண்டி படைகள் பயன்படுத்தப்பட்டு வருவதால் வளங்களின் பயன்பாடு உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலில் இருந்து இஸ்ரேலை தொடர்ந்து பாதுகாக்க கூடுதல் போர்க்கப்பல்கள் தேவை என்றும் இல்லையெனில் இஸ்ரேலை விட அமெரிக்க தாயகத்தை பாதுகாப்பதற்கே முன்னுரிமை அளிக்க வேண்டி வரும் என்றும் அமெரிக்க ஐரோப்பிய கட்டளை பிரிவின் தலைவர் ஜெனரல் அலெக்ஸ் கிரிங்கேவிச் பென்டகனுக்கு தனிப்பட்ட முறையில் கடிதம் எழுதியுள்ளார். தற்போது மத்திய தரைக்கடல் பகுதியில் USS பால், இக்னேஷியஸ் மற்றும் USS ரூஸ்வெல்ட் ஆகிய போர்க்கப்பல்களும் ரேட்டா துறைமுகத்தில் 3 கப்பல்களும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மேலும் அரபிக்கடலில் 2, செங்கடலில் 1 அழிப்பு கப்பல்களும் பணிபுரிந்து வருகின்றன. ஹவுதி அமைப்பினரின் ஏவுகணைகளை இடைமறிப்பது, ரஷ்யாவின் அச்சுறுத்தல்களை சமாளிப்பது மற்றும் ஈரானிய துறைமுகங்களை முற்றுகையிடுவது போன்ற பலதரப்பட்ட பணிகளால் அமெரிக்க
கடற்படை பெரும் அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ளது. ஈரான் மீதான ராணுவ தாக்குதல்களுக்கு அப்பால் அந்த நாட்டின் மீதான பொருளாதார அழுத்தத்தை அதிகரிக்க தரைவழி முற்றுகை போன்ற பல சாத்தியக்கூறுகளையும் அதிபர் ட்ரம்ப் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவும் பரிசீலித்து வருகின்றனர். ஈரானின் அணுசக்தி மைய அமைவிடங்களை இலக்கு வைப்பது குறித்தும் ட்ரம்ப் சூசகமாக தெரிவித்துள்ளார். இதற்கிடையே பிராந்தியத்தில் பதற்றம் மேலும் அதிகரிக்கும் என்பதால் விழிப்புடன் இருக்குமாறு மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்க குடிமக்களுக்கு தூதரகங்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. மோதல் எந்த நேரமும் தீவிரம் அடையக்கூடும் என்பதால் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்க குடிமக்களை உடனடியாக வெளியேற தயாராக இருக்குமாறு அமெரிக்க தூதரகங்கள் எச்சரித்துள்ளன. போர் நிறுத்தத்தை எட்டும் முயற்சிகள் தோல்வி அடைந்ததை தொடர்ந்து ஈரானை சரணடைய வைக்கும் நோக்கில் அதன் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்த விவாதிக்கப்பட்டு வருகின்றது. வெள்ளிக்கிழமை நடைபெற்ற அமெரிக்க அமைச்சரவை கூட்டத்தில் தெஹ்ரான் நகரம் முழுவதும் மின்சாரத்தை துண்டிப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக சிபிஎஸ் நியூஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானை சரணடைய செய்யும் நோக்கில் புதிய தாக்குதலை தொடங்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளதாக தி வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் தெரிவித்துள்ள நிலையில் தாக்குதலுக்கான இறுதி ஒப்புதல் இன்னும் பெறப்படவில்லை என்றும் சில வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பிராந்தியத்தில் எதிர்பாராத விதமாக பாதுகாப்பு சூழல் மோசமடைய வாய்ப்புள்ளதால் இஸ்ரேல் மற்றும் பிற மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்க குடிமக்கள் தங்கள் பயண திட்டங்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அமெரிக்க தூதரகங்கள் வலியுறுத்தியுள்ளன. ஈரானின் கணிக்க முடியாத நடவடிக்கைகள் மற்றும் எகிப்து போன்ற புதிய பகுதிகளை இலக்கு வைக்கும் போக்கு ஆகியவற்றை சுட்டிக்காட்டி அப்பகுதியில் உள்ள அமெரிக்கர்கள் உடனடியாக வெளியேறவோ அல்லது வெளியேற தயாராகவோ இருக்குமாறு தி டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் செய்தி வெளியிட்டுள்ளது. மத்திய கிழக்கு பகுதி வழியாக பயணம் செய்வதை தவிர்க்குமாறும் விமான நிலையங்கள் மற்றும் விமான நிறுவனங்களின் அறிவிப்புகளை உன்னிப்பாக கண்காணிக்குமாறும் குடிமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உக்ரைன் தலைநகர் கீவ் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை குறிவைத்து ரஷ்யா இரவோடு இரவாக நடத்திய கொடூர வான்வெளி தாக்குதலில் 4 குழந்தைகள் உட்பட 9 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். 2 நாட்களில் ரஷ்யா நடத்திய இரண்டாவது மிகப்பெரிய தாக்குதல் இதுவாகும். ரஷ்யா ஏவிய 27 பாலிஸ்டிக் ஏவுகணைகளில் ஒன்றை மட்டுமே உக்ரைன் வான் பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்த முடிந்தது. போதிய வான் பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் இல்லாததால் ரஷ்யாவின் தாக்குதல்களை எதிர்கொள்ள முடியாமல் உக்ரைனின் வான் பாதுகாப்பு படைகள் திணறி வருகின்றன. இந்த தாக்குதலில் கீவ் நகரில் உள்ள 18 கட்டிடங்கள், ஒரு பள்ளி, லித்துவேனியன் தூதரகம் மற்றும் முக்கிய உள்கட்டமைப்பு வசதிகள் பலத்த சேதமடைந்துள்ளன. சலோமியான்ஸ்கி மாவட்டத்தில் உள்ள 5 மாடி குடியிருப்பு கட்டடத்தின் மீது ஏவுகணையின் சிதைவுகள் விழுந்ததில் தீப்பற்றி மக்கள் பலர் உள்ளே சிக்கிக் கொண்டனர். இடிபாடுகளில் சிக்கிய மக்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருந்த 22 வயதான ஜோகோர் டெரஹின் என்ற காவல் அதிகாரி அதே இடத்தில் நடத்தப்பட்ட இரண்டாவது தாக்குதலில் உயிரிழந்தார். கீவ் மட்டுமின்றி டினிப்ரோ பெட்ரோவ்ஸ்க், சுமி, கார்கிவ் மற்றும் போல்டாவா ஆகிய பகுதிகளும் ரஷ்யாவின் தாக்குதலுக்கு இலக்காகின. கடந்த 24 மணி நேரத்தில் உக்ரைன் முழுவதும் மொத்தம் 14 பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளதுடன் 87 பேர் காயமடைந்துள்ளதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தாக்குதலுக்கு பிறகு உக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி தனது டெலிகிராம் பக்கத்தில் வெளியிட்ட அறிக்கையில், நம்மிடம் பேட்ரியாட் அமைப்புகளுக்கான ஏவுகணைகள் தீர்ந்துவிட்டன. இந்த ஏவுகணை பற்றாக்குறையே ரஷ்யா இதுபோன்ற கொடிய தாக்குதல்களை நடத்த ஊக்கம் அளிக்கின்றது. இந்த பாதுகாப்பு அமைப்புகள் கிடங்குகளில் முடங்கி கிடப்பதற்காக அல்ல, எங்கேயும் எப்போதேயும் உக்ரைன் மக்களின் உயிரை காப்பாற்ற நமக்கு தேவைப்படுகின்றன என்று மேற்கத்திய நாடுகளிடம் உருக்கமாக வேண்டுகோள் விடுத்துள்ளார். முன்னதாக உக்ரைன் தனது சொந்த நிலப்பரப்பில் பேட்ரியாட் ஏவுகணை தடுப்பு அமைப்புகளை தயாரிக்க அனுமதிப்பதாக கூறியிருந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தற்போது அந்த வாக்குறுதியிலிருந்து பின்வாங்கியுள்ளார். இத்தகைய உயர் தொழில்நுட்பங்களை வழங்குவதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் எதிர்காலத்தில் இந்த ஆயுதங்கள் அமெரிக்காவிற்கு எதிராகவே பயன்படுத்தப்படலாம் என்ற அச்சம் இருப்பதாக ஹேம் டேவிட்டில் நடந்த கூட்டத்தில் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் மாஸ்கோ பகுதி உட்பட ரஷ்ய நிலப்பரப்பை குறிவைத்து உக்ரைன் செலுத்திய 274 ஆளில்லா விமானங்களை ஒரே இரவில் சுட்டு வீழ்த்தி அளித்துள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.